2 முறை ஆபரேஷன் தியேட்டருக்கு அழைத்து சென்றும் சிகிச்சை அளிக்காததால் அரசு மருத்துவமனையிலிருந்து வெளியேறிய நோயாளி சிபாரிசு உள்ளவர்களுக்கே முன்னுரிமை என வேதனை தெரிவித்துள்ளார். புதுவை அரசு மருத்துவமனையில் கடந்த 10 நாட்களாக சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நோயாளி ஒருவருக்கு 2 முறை அறுவை சிகிச்சைக்காக ஆபரேஷன் தியேட்டருக்கு அழைத்து சென்ற பின்னரும் சிகிச்சை அளிக்கப்படாததால் விரக்தியடைந்து மனைவியுடன் மருத்துவமனையை விட்டு வெளியேறிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கீரப்பாளையம் பசார் கோவில் வீதியை சேர்ந்த ஆரோக்கியநாதனின் மகன் ராஜேஷ்குமார் என்பவர் பைல்ஸ் மற்றும் பிஸ்டுல்லா பிரச்சனையால் அவதிப்பட்டு கடந்த மே 2ஆம் தேதி புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படவிருந்த நிலையில் மே 5ஆம் தேதி காலையில் சிகிச்சைக்கான முன்னேற்பாடாக இனிமா கொடுக்கப்பட்டு ஆபரேஷன் தியேட்டருக்கு அழைத்து செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அங்கு 2 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருக்க வைத்த பின்னர் நோயாளிகள் அதிகமாக உள்ளனர் என தெரிவித்து மீண்டும் வார்டுக்கு அனுப்பியதாக ராஜேஷ்குமார் குற்றம் சாட்டினார். இதைத் தொடர்ந்து மீண்டும் நேற்று மே 12ஆம் தேதி காலை அறுவை சிகிச்சைக்காக தயார்படுத்தப்பட்டு ஆபரேஷன் தியேட்டருக்கு அழைத்து செல்லப்பட்டதாகவும் அங்கும் 2 மணி நேரம் காத்திருக்க வைத்த பின்னர் மீண்டும் சிகிச்சை அளிக்காமல் வார்டுக்கு அனுப்பிவிட்டதாகவும் வேதனையுடன் தெரிவித்தார். இது குறித்து மருத்துவர்களிடம் கேட்டபோது நோயாளிகள் அதிகம் என்ற ஒரே காரணமே கூறப்படுவதாகவும், ஆனால் தனக்கு பிறகு வந்த சிலருக்கு அரசியல் சிபாரிசின் அடிப்படையில் உடனடியாக சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டினார். குறிப்பாக கடந்த மே 9ஆம் தேதி இதே பிரச்சனைக்காக அனுமதிக்கப்பட்ட மாசிலாமணி என்பவருக்கு 4 நாட்களுக்குள் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாகவும் அதே நேரத்தில் தன்னை 10 நாட்களாக அலைகழிப்பதாகவும் ராஜேஷ்குமார் கூறினார். குடும்ப வருமானத்தை இழந்து மனைவியுடன் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சைக்காக காத்திருக்கிறேன். 2 முறை ஆபரேஷன் தியேட்டருக்கு அழைத்து சென்று மீண்டும் அனுப்புவது மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளது என்று அவர் கண்கலங்கியபடி தெரிவித்தார். இதேபோன்று காலாப்பட்டு பகுதியைச் சேர்ந்த வெங்கடேச பெருமாள் என்பவரும் கடந்த 10 நாட்களாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 2 முறை ஆபரேஷன் தியேட்டருக்கு அழைத்து செல்லப்பட்டும் சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்ற குற்றம் சாட்டியுள்ளார். சிகிச்சைக்காக அழைத்து சென்ற போது வார்டில் இருந்த எங்களது படுக்கைகளில் வேறு நோயாளிகளை அனுமதித்துவிட்டனர். பின்னர் நாங்கள் வெளியே நிற்கும் நிலை ஏற்பட்டது. எங்களுக்கு பிறகு வந்தவர்கள் அறுவை சிகிச்சை செய்து வீடு திரும்பியுள்ளனர் என இருவரும் குற்றம் சாட்டினர். அரசு மருத்துவமனையில் சிபாரிசு உள்ளவர்களுக்கே முன்னுரிமை என்றால் அதை வெளிப்படையாக அறிவித்து விடுங்கள், நாங்கள் வெளியே சென்று சிகிச்சை பெறுகிறோம் என்று விரக்தியுடன் தெரிவித்தார். புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக 10 நாட்களாக காத்திருந்த நோயாளி விரக்தியுடன் மருத்துவமனையை விட்டு வெளியேறிய சம்பவம் நோயாளிகள் மற்றும் உறவினர்களிடையே சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.